Rubilux Rockfort Paints. பட் வந்து அம்மாவும் லவ் மேரேஜ் வீட்டு விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க வந்துட்டு எல்லாமே தெரியுது. ஓரளவுக்கு ஹோம்ஒர்க் ஏதாவது பண்ணிட்டு வர்றோம். ஓகே ஓகே. லைக் ஸோ வந்து அம்மாவும் அதே மாதிரி லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. பட் நீங்க லவ் பண்றீங்க, நீங்க கல்யாணம் பண்ணணும்னு சொல்லும்போது அவங்க வந்துட்டு அப்போஸ் பண்ணாங்க. லைக் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க வந்துட்டு அகைன் லைக் விருப்பத்துக்கு எதிராக போய் கல்யாணம் பண்ற ஒரு சூழ்நிலை இருந்தது இல்லையா? அது என்ன நடந்தது? அப்போ அம்மாவுக்கு ஏஜ் இது வேற ஏஜ், எனக்கு சின்ன ஏஜ். அது ஒண்ணு இருக்குல்ல. இப்போ வந்து நம்ம ஒரு கிளாமரஸான ஒரு ரோல் பண்ணுறோம், இல்லைனா வந்துட்டு கிளாமரஸான சீன்ஸ் டான்ஸ் எது பண்ணணும் அப்படின்னாலும் அது வந்து லைக் அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இட்ஸ் ஹியூஜ். எல்லாரும் வந்து பண்ணுவாங்களான்னு கேட்டால் பண்ண மாட்டாங்க. அண்ட் நீங்கள் அந்த லைன் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சது ஒரு போல்டான டெசிஷன் இல்லையா? அது எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க? ஸோ மதரும் அந்த மாதிரி டான்ஸ் ஆடி இருக்காங்க, பார்த்துருக்கேன் நிறையா. ஸோ அது எனக்கு எதுவுமே நெகட்டிவாக தெரியல. இப்போ வரைக்கும் பாசிட்டிவாக தான் தெரியுது. என்னோட இதுக்கு அது நெகட்டிவாக தெரியல. ஏன்னா எனக்கு டான்ஸ் மேலே இருக்கிற அந்த பேஷன் அண்ட் லவ் அப்ரோச் பண்ணது நேசம்னு நினைக்கிறேன். அவங்க தான் அது ஃபஸ்ட்டு நான் நடித்தேன்னு நினைக்கிறேன். அம்மா கூட சாங் பண்ணது. அதுக்கப்புறம் தான் வந்து வாய்மே வெல்லும். அது வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கும் போது என்னடா அம்மா ஆடுறமேன்ற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் ஏன்னா அம்மா சீனியர் ஆக்ட்ரஸ், அவங்க அவ்வளோ பெரிய டான்ஸரு. ஸோ அவங்க வந்து எக்ஸ்பிரஷனாலே தட்டிட்டு போயிடுவாங்க எல்லாத்தையுமே. நம்ம அப்படி கிடையாது. நம்ம அப்போ தான் புதுசாக வரும். அம்மாவோட இது லெஜெண்ட், அவங்க பெரிய டான்ஸர் இல்லையா? அப்போ கொஞ்சம் பயம் இருந்தது. அப்புறம் அப்படியே அம்மாவும் எதுவும் பயன்படுத்தலை, எதுவும் சொல்லலை. பண்ணிட்டு அவங்க பாட்டு அவங்க என்னையே அவங்க பொண்ணா நினைக்கல. செட்ல வேற ஆக்ட்ரஸ் மாதிரி தான் நினைச்சுக்கிட்டாங்க. ஏதாவது ஒரு ஓரத்துல வந்துட்டு லைக் நம்ம பொண்ணு நம்மள மாதிரி டான்ஸ் ஆட வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த ஒரு நெகட்டிவான ஐஸ் வந்து உங்கள் மேலே இவங்க கிளாமரஸாக பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுடைய நம்ம வந்து அப்ரோச் நம்ம எப்படி வேணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம், இல்லைன்னா கேரக்டர் அசஸ்னேட் பண்ணுற ஒரு விஷயம் வந்துட்டு நிறைய இருக்குது அப்படிங்கிறத அப்போ இருந்த நடிகைகள் எல்லாம் இப்போ வந்து ஷேர் பண்ணுறாங்க இல்லையா? உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? வாவ் தமிழ் வியூவர்ஸ்க்கு விஜய் நிலோடைய ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன், யார் கூட பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 90s கிட்ஸ்ல இருந்து எல்லா கிட்ஸும் 80s கிட்ஸ் எல்லா கிட்ஸுக்குமே வந்து அவ்வளோ ஃபேவரட்டாக இருக்கிற ஒரு ஆள் தான். கிட்ஸுன்றதுனால ஒரு வரல நம்ம வந்துட்டு யாராவது சின்ன பசங்களை யாராவது கூட்டு வந்திருக்கோமா அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த கிட்ஸ் எல்லாம் வளர்ந்து இப்போ அவங்களுக்கு ஃபேனாக இருக்காங்கன்னா அது வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய ஜோதி மீனா மேம். மீன்ஸ் அப்படின்னு தான் அவங்கள சொல்லணும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இவ்வளோ நாள் வந்துட்டு எங்கே போயிட்டீங்க, நான் உங்களை பார்க்கவே முடியாத மாதிரி ஆயிடுச்சு. இல்ல நான் இங்க சென்னையில தான் இருந்தேன். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் சினி லைனுக்குள்ள வரல, அதனால தான் பார்க்க முடியல. வெளியே எங்கேயாவது வந்துருந்தீங்கன்னா மாலு மூவி எல்லாம் வந்தா என்ன கண்டிப்பா பார்த்துருக்கலாம். கண்டிப்பா. பட் ஆனா நாங்க எல்லாருமே பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஒரு ஆள் தான் நீங்க. மீன்ஸ்னு நாங்களே வந்து அப்படியே எல்லாருமே என்ன மீன்ஸ் தான் கூப்பிடுவாங்க. ஓகே. அந்த படத்துக்கு அப்புறம் எல்லாருமே என்ன மீன்ஸ் தான் கூப்பிடுவாங்க. அவ்வளவு வந்து உருவாடிக்கிற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ எங்க இருந்து உங்களுடைய இந்த ஒரு சினி ஜேர்னி ஆரம்பிச்சது? சினி ஜர்னி எனக்கு ஒரு 15 இயர்ஸ் அந்த மாதிரியே ஆரம்பிச்சது. அதாவது கிளாஸ் போனேன், கலாக்கா கிளாஸ்ல டான்ஸ் கற்றுக்கிட்டேன். ஸோ அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு இது. அதுக்கு போனதுக்கப்புறம் சிந்து நதி பூன்னு ஒரு ஆஃபர் வந்தது. அந்த மூவி வந்து ஆக்சுவலாக நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் எல்லா இதுலேயும். அது வந்து ஹீரோயினாக வந்தது. ஆனால் நான் அது கொஞ்சம் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டேன், பண்ணலை. அதுக்கப்புறம் டான்ஸ் அங்கே ஆடிட்டு இருக்கும்போது நிறைய ஆஃபர் வந்தது. அப்பயும் நான் சிலதெல்லாம் நான் அமராவதி படம் நான் பண்ண வேண்டியது. ஆக்சுவலாக அந்த படமும் நான் இப்போ வேண்டான்னு சொல்லிட்டேன். அந்த டான்ஸ் மாதிரி அதில் நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒன்லி டான்ஸ், அம்மா மாதிரி டான்ஸ் ஆடணும் அப்படின்றது இருந்தது. இதெல்லாம் வந்ததுனால அந்த டைம்ல எனக்கு மேபி எனக்கு எதனால அது பிடிக்கலன்னு தெரியல. ஆனா இப்போ யோசிக்கும் போது ஹீரோயினா வந்திருக்கலாமே, நம்ம ஏன் இவ்வளோ விட்டுட்டோம் டான்ஸ்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நினைக்கிறது உண்டு. ஓகே. நாங்க உங்களை வந்து டான்ஸுமே வந்து அவ்வளோ ஆர்வமா பார்த்து என்ஜாய் பண்ண விஷயங்கள் தான் அது. லைக் நீங்க ரொம்ப டான்ஸ்ல ஊறி போன ஒரு டான்ஸ் வந்து எனக்கு பேஷன்மா. ஓகே. சோ லைக் வந்து நீங்க என்னென்ன மாதிரியான டான்ஸ் ஸ்டைல்லாம் கத்துக்கிட்டீங்க? கலாக்கட்டை வேற கத்துக்கிட்டேன். கலாக்கட்டை கத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி பரதநாட்டியம் கத்துக்கிட்டேன். ஆனா அதை ஃபுல்லா முடிக்கல. அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் போயிட்டேன், பாதியில விட்டுட்டேன். அது வெஸ்டர்ன் போய் அக்கா கிட்ட வந்து எல்லாம் அங்க கத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மூவிஸ் வந்தது. அதுக்கப்புறம் கிளாஸ் போறதை விட்டுட்டேன். அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் மூவிஸ் அதுக்கப்புறம் டைம் இருக்காது அதுக்கப்புறம் போறதுக்கு அப்புறம். அப்புறம் இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி திருப்பியும் கலாக்கா கிளாஸ் போய் டான்ஸ் ஆனது உண்டு. ஓகே. ஒரு 7 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஒரு 1 இயர் திருப்பியும் போனேன் அங்க. ஏன்னா அந்த டான்ஸ் என்னால
பண்ணணும்ன்ற அந்த இது இருந்தது. ஓகே. சினிமால வரணும்னு அந்த அந்த சத்தியமா இல்ல இப்போ. சும்மா டான்ஸ் ஆடலாம், நம்ம கொஞ்சம் வெயிட் ரிடக்ஷன் ஹெல்த்துக்காக நான் அப்படி போனேங்க. ஒரு ஒரு நல்ல மெமரி வரும், பழைய மெமரிஸ் எல்லாரையும் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி போயிட்டு வந்தேன். ஓகே. ஸோ கலா மாஸ்டர் கிட்ட வந்து நீங்க டான்ஸ் கத்துக்கும் போது அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களா இல்ல என்ன மாதிரியான ஒரு அக்கா அப்படிலாம் இல்லை, நல்லா தான் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே ஸ்ட்ரிக்ட்லாம் இருக்க மாட்டாங்க. கரெக்டா இருக்கணும், பெர்ஃபெக்ஷனா ஆடணும். நம்ம சும்மா பேசி கீசிட்டு இருந்தா யாருமே ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க. விளையாடக்கூடாது இல்ல டான்ஸ் ஆடுற இடத்துல. அக்கா நல்லா இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க. ஓகே. ஸோ லைக் வந்து நீங்க டான்ஸரா உள்ள வரணும்னு நினைச்சீங்க. பட் ஆனா நிறைய படங்கள் வந்து சப்போர்ட் ஆக்ட்ரஸாகவும் இருந்திருக்கிறீங்க. நிறைய விஷயத்துல நாங்க வந்து உங்களை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் வந்து பார்த்துருக்குறோம் அப்படின்னும் போது அந்த ஒரு சேஞ்ச் ஒரு எந்த இடத்துல நடந்தது? அது உள்ள தள்ளிதான். அதுக்கு முன்னாடி விஷ்ணு படம் வந்து பண்ணும்போதே அதுல ஒரு அந்த சாங்க்கு அப்புறம் ஒரு சீன் வரும்னாங்க. அதையே நான் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி சீன்ஸ் நடிக்கல. ஸோ என்னடா இது சீன் நடிக்க சொல்றாங்க, நம்ம சாங் மட்டும் தானே கேட்டாங்கன்னு சொல்லி அப்போ சந்திரசேகர் சார் ரொம்ப கேட்டாரு, பண்ணுங்கம்மா. இல்லை சார் நான் பண்ணல, எனக்கு சாங்கோடு நான் பண்ணி நிற்பாட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் டக்குன்னு உள்ளத்தை எழுத வந்தோன்னே நம்ம ஒரு கேரக்டர் ரோல் எடுத்து பண்ண போறோம், சரி எப்படி இருக்குமோ என்னன்னு தெரியல. நான் டான்ஸ் எல்லாம் நிறைய ஆடி இருக்கேன், ஆனா கேரக்டர் ரோல் காமெடி அதெல்லாம் பண்ணது கிடையாது. அது என் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன்ல. ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இருக்காது, ஆனா அதாவது ஃபர்ஸ்ட் படம் அந்த நடிப்புல கேரக்டர் ரோல். இது வரைக்கும் டான்ஸ் ஆடுறது வந்து ஈஸிங்க எனக்கு, அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஆக்ட் பண்ணும்போது தான் நம்ம எவ்வளவு எக்ஸ்பிரஷன்ஸ் அதெல்லாம் கொடுக்கணும், அதெல்லாம் இருக்குல்ல. அது ஒரு சின்ன ஒரு இது இல்ல. அதுவும் எல்லா சீனியர் ஆக்டர்ஸ் பக்கத்துல கார்த்திக் சார் இருக்காரு, மணிவன் சார் இருக்காரு, கவுண்டர்மணி சார் இருக்காரு. சோ அப்ப நம்மளும் நல்லா அங்க பெர்ஃபார்ம் பண்ணோம் இல்லையா? கண்டிப்பா. ஆக்சுவலா வந்து அந்த படத்துல இந்து அப்படிங்கிற ஒரு கேரக்டர்லாம் தாண்டிட்டு மீன்ஸ் இன்னி வரைக்கும் வந்துட்டு அந்த மீன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுடைய அடையாளமாவே இருந்திருக்கு. ஒரிஜினல் நேம்லயே வந்துட்டு நீங்க மீன் வந்து அங்க கூப்பிடுவாங்க. அதுதான் ஒரிஜினல் நேம்லயே நீங்க வந்து நடிக்கணும் அப்படின்னும் போதும் அண்ட் அந்த இடத்துல வந்துட்டு எப்படி இருந்தது? ஏன்னா சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அப்படின்னு வர சொன்னீங்க, நடிக்கிறது கொஞ்சம் பயம் இருந்ததா? ஃபர்ஸ்ட் நாள் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அப்புறம் அவங்க எல்லாம் ரொம்ப கேஷுவலா இருந்ததுனால, ஜாலியா இருந்ததுனால அது அப்படின்னு ஒண்ணுமே பெருசா தெரியல. அந்த டீமே ஜாலியா இருந்ததுனால அது ஜாலியா போயிடுச்சு. கொஞ்சம் ஒருவேளை மேபி ரொம்ப இதா இருந்திருந்தாங்கன்னா நான் கொஞ்சம் யோசிச்சிருப்பேன், என்னடா அது இப்படி இருக்காங்களேன்னா. அவங்க ரொம்ப கூலா இருந்தாங்க. ஓகே. ஸோ லைக் இந்த ஒரு சீன் வந்து பர்டிகுலரா இப்போ ஞாபகம் வச்சுக்க முடியாது, பட் ஸ்டில் ஏதோ ஒரு இதுல வந்துட்டு உளுத்தை அளித்தாலே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது, ரொம்ப சிரிப்பேத்திட்டே இருந்தாங்க டீம், என்னால நடிக்கவே முடியல அப்படிங்கிற எல்லாத்துலயுமே சிரிப்பேத்திட்டு தாங்க இருப்பாங்க. அந்த ஒரு சீன் ரோஜா எடுத்துட்டு உள்ள வருவார் இல்லையா, அப்ப எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. அது ரொம்ப எனக்கே அது சிரிப்பா இருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து. அவர் ரொம்ப ரொம்ப சிரிப்பா இருக்கும் அவர் பண்றது. அப்படி எல்லாம் பண்ணுவாரா, எனக்கு ஐயோன்னு சிரிப்பு வந்துரும். அதுல நீங்க ஆக்சுவலா வந்துட்டு ரொம்ப கோவமா வெறுப்பாவே நடிக்கணும், ஐயோ வந்தாச்சே அப்படின்னு. அப்ப வந்து அது சிரிப்பு வர வந்துட்டு இருக்கும், ரொம்ப சிரிப்பா இருக்கும். அது அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள நடந்து போகும்போது அந்த கண்ணாடிக்கு பின்னாடி இருப்பாங்க, நீ கதவு போடு சொல்ல, அதெல்லாம் நானே இது பண்ணது. அந்த இடத்துல சும்மா இருந்தது, என்ன பண்றதுன்னு தெரியல, சரி முடுங்க அதெல்லாம் ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. அவங்க ரியாக்ஷன் பண்றதெல்லாம் பார்த்து ரொம்ப சிரிக்கிறது ஜாலியா தான் இருக்கும். ஆக்சுவலா அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல வந்து நிறைய பேர் உங்களை வந்துட்டு ரம்பா மேமுடைய சிஸ்டர், ஒரு ட்வின் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ லைக் அந்த ஒரு விஷயமும் இருந்தது. அண்ட் அவங்க வந்துட்டு பண்ண முடியாத இடத்துல எல்லாம் வந்து அவங்களுக்காக ஒரு டூப் போட்டாங்க, அது நீங்க தான் அப்படி. ஆமா, நிறைய பேர் என்ன கேட்டாங்க. அப்படி எதுவும் இல்ல, ஆனா நாங்க ரெண்டு பேரும் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனோட எல்லாரும் அவங்க மேரேஜுக்கும் போனேன் நானு. அதுக்கப்புறம் எல்லாரும் நான் சினி லைன்லயே இல்ல, சோ யாரு கூடயுமே கான்டாக்ட் இல்லாம போயிடுச்சு, நம்பர்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. சோ இனிமே எல்லாரு கூடயும் பேசுவேன். வெரி நைஸ். சோ வந்து முதல் படமா நீங்க வந்து ஒரு கேரக்டர் ரோல் எடுத்து பண்றீங்க, அண்ட் அதுல வந்து கவுண்டமணி சார் கூட அழகான ஒரு கேரக்டர் வந்து உங்களுக்கு அமையுது. அண்ட் அப்புறம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நிறைய படங்கள் வந்துட்டு அந்த காமெடி வந்து அது கிளிக் ஆனதுனால எல்லாருமே அதையே இது பண்றது. மீனாவும் கவுண்டமணி சார், அதுல மணிவண்ணன் சார் இருப்பாரு, அது அப்படியே போச்சு அந்த டீம். அது ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா ஆயிடுச்சு. வேற எங்க ரெகுலரா அவங்க கூட மீட் பண்ணுவோம், வருவோம் டெய்லி, அவங்களோட ஷூட்டிங்கா அப்ப ஜாலியா இருக்கும்ன்ற மாதிரி இருக்கும். சோ லைக் வந்து அது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது அந்த டைம்ல? ஜாலியா இருந்ததுங்க. அவரும் ஜாலியா கலாச்சிட்டு நல்லா ஜாலியா தான் இருப்பாங்க. ரெகுலரா நாங்க மீட் பண்ண டெய்லி நாங்க ஒரு ஷூட்டிங், அடுத்த படத்துலயும் அவரே இருப்பாரு, அதுக்கு அடுத்த படத்துலயும் அவரே இருப்பாரு.
மாறி மாறி வந்துட்டே இருக்கும். ஓகே. ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. வெரி நைஸ். ஸோ வந்து உங்களுடைய நடிப்பு பயணம் ஒரு பக்கம் இருந்தது அப்படின்னா, டான்ஸ் பயணம் வந்து லைக் அம்மாவோட வழியிலேயே வந்துட்டு நீங்க வந்தீங்க. அது ஏன்னா மதரை பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால. ஓகே. ஸோ லைக் வந்து நீங்க அம்மாவோடையும் டான்ஸ் ஆடிருக்கீங்க. 2 பேரும் ஒண்ணா ஸ்க்ரீன் பிரசன்ஸ்லாம் குடுத்துருக்கீங்க. அண்ட் வந்து அது பாலிவுட்ல தான் அந்த டைம்லலாம் அந்த மாரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா, அண்ட் ஆமா. கோலிவுட்க்கு அது வந்து ரொம்ப புதுசா இருந்துச்சு. ரொம்ப புதுசா ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அது எப்படி நீங்க லைக் அப்ரோச் பண்ணது நேசம்னு நினைக்கிறேன். அவங்க தான் அது ஃபர்ஸ்ட் நான் நடிச்சேன்னு நினைக்கிறேன். அம்மா கூட சாங் பண்ணது. அதுக்கப்புறம் தான் வந்து வாய்மையை வெல்லும். ம். அது வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது என்னடா அம்மா ஆடுறமேன்ற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா ஏன்னா அம்மா சீனியர் ஆக்ட்ரஸ், அவங்க அவ்வளவு பெரிய டான்சர். கண்டிப்பா. ஸோ அவங்க வந்து எக்ஸ்பிரஷனாலே தட்டிட்டு போயிடுவாங்க எல்லாத்தையுமே. நம்ம அப்படி கிடையாது. நம்ம அப்பதான் புதுசா வரும். அம்மாவோட இது லெஜெண்ட், அவங்க பெரிய டான்சர் இல்லையா. ஓகே. அப்போ கொஞ்சம் பயம் இருந்தது. அப்புறம் அப்படியே அம்மாவும் எதுவும் பயன்படுத்தல, எதுவும் சொல்லல. பண்ணுன்ட்டு அவங்க பாட்டு அவங்க என்னையே அவங்க பொண்ணா நினைக்கல. செட்ல வேற ஆக்ட்ரஸ் மாதிரி தான் நினைச்சுக்கிட்டாங்க. ஓகே. ஓ, அவங்க அந்த லெவல்ல தான் இருந்தாங்க. ஓஹோ, இப்படிதான் இருக்கணும் போல இருக்குன்னு சொல்லி நானும் அப்புறம் அதே மாதிரி இருக்கிறது. ஓகே. அந்த ஒரு போட்டி இருந்துச்சு 2 பேருக்குள்ள. எனக்கு வந்து இது ரொம்பவே ரொம்ப ஆமா. சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஆமா, அங்க பொண்ணு அம்மா மாதிரிலாம் இல்ல. நாங்க வேற ஆர்டிஸ்ட் மாதிரி தள்ளி தள்ளி உட்காந்துருப்போம். பக்கத்துல நான் உட்கார மாட்டோம். என் ஃப்ரெண்ட் ஷக்கிலா இருந்தாங்க. அவங்க ரொம்ப என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், 30 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. அவங்க கூட நான் பேசி கீசிட்டு இருப்பேன். அம்மா தனியா உட்காந்துருப்பாங்க. ஓகே. ஃப்ரெண்ட்ஸோட தானே அந்த டைம்ல அந்த ஏஜ்ல பேசுவோம். அம்மா கூட நம்ம அதிகம் பேச மாட்டோம் இல்லையா. இப்போ ஒரு ஃப்ரெண்டு உங்க கூட இருந்தாங்கன்னா நீங்க ஃப்ரெண்டு கூட தானே பேசுவீங்க. கண்டிப்பா. அந்த ஏஜ் அப்படி இல்லையா. சரி, அந்த மாதிரி போச்சு. அம்மா எனக்கு வந்து ஒரு போட்டியா தான் நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா அப்படிப்பட்ட இதுதான். கண்டிப்பா போட்டியா நினைச்சிருப்பாங்க. நான் போட்டியா நினைக்கல. ஆனா எனக்கு ஒரு அம்மா பொண்ணு மாதிரி அங்க நினைக்கல நாங்க செட்ல. அப்புறம் வீட்டுக்கு வந்தோம் அம்மா பொண்ணுதான். அங்க இல்ல. உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லி கொடுக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் அம்மா எக்ஸ்பிரஷன் அந்த மாதிரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சரி அங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ் ஆஹா உள்ள தள்ளித்தா மட்டும்தான் நீ நல்லா பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க. டான்ஸ் எல்லாம் அம்மா இது வரைக்கும் நல்லா பண்ணேன்னு சொன்னதே கிடையாது. ஓகே. அது ஏன் தெரியல. இப்ப நீங்க கேட்டதான் எனக்கே வருது, ஏன் அவங்க சொல்லலன்னு. ஏதாவது ஒரு ஓரத்துல வந்துட்டு லைக் நம்ம பொண்ணு நம்மள மாதிரி டான்ஸ் ஆட வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது எங்கயாவது நீங்க பாத்துருக்கீங்களா? அம்மாக்கு அந்த மாதிரி ஐடியா இல்ல போல இருக்கு. டான்ஸ்ன்றது அது என்ன சொல்றது, அம்மா மாதிரி நான் வர்றதே பெரிய விஷயம். ஏன்னா அம்மா எவ்வளவு பெரிய டான்சர் இல்லையா. அதுல பண்றதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஓகே. இல்ல யூசுவலா வந்துட்டு நம்ம தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்பா என்ன பண்றாங்க, ஒரு அம்மா என்ன பண்றாங்க, அதே விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா அது ஒரு பியர் பிரஷர் மண்டையில வந்து இருந்துகிட்டே இருக்கும். அவங்கள விட நம்ம நல்லா பண்ணணும். இல்ல அது இருந்ததுங்க. ஏன்னா அம்மா பேர் காப்பாத்தணும், என் ஆண்டியோட பேரும் காப்பாத்தணும். அவங்க 2 பேருமே இருக்காங்க இல்லையா. ஆண்டி கூட மட்டும்தான் நான் 3 பேரும் சேர்ந்து ஆடாம விட்டோம். இப்ப நான் அதை யோசிக்கிறேன். 3 பேரும் டான்ஸ் ஆடாம விட்டுட்டோம். அது இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓகே. சோ லைக் வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சாங் நீங்க 2 பேரும் சேர்ந்து லைக் டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னும் போது அந்த ஒரு சிங்கிள் டேக்ல நீங்க வந்து லைக் ஃபர்ஸ்ட் டேக் எடுக்க போறாங்க அப்படின்னும் போது அந்த ஒரு ஞாபகங்கள் ஏதாவது இருக்கா? ஃபர்ஸ்ட் ஒரு ஷாட் வரும், அப்படி ரோல் ஆயிட்டு 3 பேரும் அப்படி திரும்பி வரும். ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்னதான் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே அம்மா கிட்ட கேமரா போய் அப்படி ரவுண்டா அப்படியே சுத்தி வரும். அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. எல்லாரும் ஓட்டேக்ல பண்ணிட்டோம். அம்மாலாம் பெரிய ஆர்டிஸ்ட், ஓட்டேக்ல நானும் பண்ணி ஆகணும்ல. நான் அந்த ஒரு இதுல இருந்தேன், நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு. அது ஃபர்ஸ்ட்ல இருந்ததுமா. ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் போகும்போது இருந்துச்சு. ரகசிய போலீஸ் போகும்போது ஐயோ நம்ம பேரை காப்பாற்றணும், அம்மா பேரு, நம்ம எதுவும் நல்லா பண்ணணும்ன்ற இது இருந்தது எனக்கு. ஓகே. இப்போ வந்து நம்ம ஒரு கிளாமரஸான ஒரு ரோல் பண்றோம், இல்லைன்னா வந்துட்டு கிளாமரஸான சீன்ஸ் டான்ஸ் எது பண்ணணும் அப்படின்னாலும் அது வந்து லைக் அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல இட்ஸ் ஹியூஜ். எல்லாரும் வந்து பண்ணுவாங்களான்னு கேட்டா பண்ண மாட்டாங்க. அண்ட் நீங்க அந்த லைன் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சது ஒரு போல்டான டெசிஷன் இல்லையா? அது எப்படி நீங்க சூஸ் பண்ணீங்க? இல்லைங்க, அதுதான் நான் டான்ஸ் அதை மட்டும் தான் எனக்கு கான்சன்ட்ரேட் ஆகுது, வேற எதுவுமே எனக்கு தெரியல. சோ மதரும் அந்த மாதிரி டான்ஸ் ஆடி இருக்காங்க, பார்த்திருக்கேன் நிறைய. சோ அது எனக்கு எதுவுமே நெகட்டிவா தெரியல. இப்போ வரைக்கும் பாசிட்டிவா தான் தெரியுது. என்னோட இதுக்கு அது நெகட்டிவா தெரியல. ஏன்னா எனக்கு டான்ஸ் மேல இருக்கிற அந்த பேஷன் அண்ட் லவ். ஆனா நமக்கு வந்து ஒரு லவ் நம்ம சைடுல இருந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா எல்லாரும் அதே ஒரு லவ் நமக்கு ரிட்டர்னா தர மாட்டாங்க. அந்த ஒரு பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நெகட்டிவ்ஸ் இருக்கு. சோ அந்த ஒரு நெகட்டிவான ஐஸ் வந்து உங்க மேல இவங்க கிளாமரஸா பண்றாங்க அப்படின்னா இவங்களுடைய நம்ம வந்து அப்ரோச் நம்ம எப்படி வேணா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம், இல்லைன்னா கேரக்டர் அசசினேட் பண்ற ஒரு விஷயம் வந்துட்டு நிறைய இருக்கு அப்படிங்கறத இப்போ அப்போ இருந்த நடிகைகள் எல்லாம் இப்போ வந்து ஷேர் பண்றாங்க இல்லையா? உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? எனக்கு அந்த மாதிரி எதுவுமே நடக்கலமா. மேபி அவங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. எனக்கு அந்த மாதிரி, ஏன்னா அந்த மதர் வந்து கூடிய எல்லா இதுக்கும் வருவாங்க டெய்லி.
ஸோ அம்மாவை பார்த்து சீனியர் ஆக்ட்ரஸ் யாருமே வந்து அந்த மாதிரி நடந்துக்கிட்டது இல்லை என்கிட்ட. ஓகே. பப்ளிக்கா நம்ம போகும்போதும் கூட வந்துட்டு லைக் வந்து நார்மல் பீப்புள் கூட இவங்க வந்துட்டு படத்துல நடிக்கிறாங்க, கிளாமரஸ் ரோல் இருக்காங்க, இவங்க இந்த மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடய யாராவது வந்துட்டு உங்ககிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்களா? இல்ல அது எப்படி நீங்க வந்து லைக் அந்த மாதிரி யாராவது ஒரு கமெண்ட் பாஸ் பண்றதா இருந்தாலும் அது எப்படி நீங்க வந்து அப்படி கமெண்ட் பாஸ் பண்ணாலும் நான் அது வந்து ஒண்ணுமே இதாக எடுத்துக்க மாட்டேன். ஓகே. நான் கூலாக தான் எடுத்துப்பேன். அது அவங்களோட வே ஆஃப் திங்கிங் இல்லையா? இல்ல கண்டிப்பா கண்டிப்பா. டெஃபினட்டா அது நமக்கு எப்படி அஃபெக்ட் ஆகுது ஆமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால ஆமா தான் நான் ஆமா வந்து ஆமா கேட்டேன். அது அவங்க சொன்னா சொல்லிட்டு போட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி இருந்தா தான் நம்ம கரெக்டா இருக்கும். வெரி அவங்க நைஸ். சொல்றாங்க நம்ம ஹர்ட் ஆயிடக்கூடாது அந்த விஷயத்துக்குமே. ஓகே. ஸோ பட் வந்து அம்மாவும் லவ் மேரேஜ் வீட்டு விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாமே தெரியுது. ஓரளவுக்கு ஹோம்ஒர்க் ஏதாவது பண்ணிட்டு வர்றோம். ஓகே ஓகே. லைக் ஸோ வந்து அம்மாவும் அதே மாதிரி லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. பட் நீங்க லவ் பண்றீங்க, நீங்க கல்யாணம் பண்ணணும்னு சொல்லும்போது அவங்க வந்துட்டு அப்போஸ் பண்ணாங்க. லைக் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க வந்துட்டு அகைன் லைக் விருப்பத்துக்கு எதிராக போய் கல்யாணம் பண்ற ஒரு சூழ்நிலை இருந்தது இல்லையா? அது என்ன நடந்தது? அப்போ அம்மாவுக்கு ஏஜ் இது வேற ஏஜ், எனக்கு சின்ன ஏஜ். ஓகே. அது ஒண்ணு இருக்குல்ல. அம்மா அப்படி ஒரு 25 அந்த மாதிரி தான் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஆனா எனக்கு வந்து அப்படி இல்லையே. எனக்கு எப்பதான் அந்த 18 வரும் வெயிட்டிங். அப்பதானே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண முடியும். ஓகே. சோ அதனால அவங்களுக்கு அந்த இது இருந்துச்சு. கல்யாணம் லவ்வுக்கு அவங்க ஆப்போசிட் இது கிடையாது. ஓகே. ஆனா இப்ப வேண்டாம் அப்படின்னு. ஓகே. பட் ஆனா நீங்க இப்பதான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுக்கான ரீசன் என்னவா இருந்தது? அது ஆக்சுவலா வந்து எனக்கும் கொஞ்சம் மாப்பிள்ளைங்க பார்த்தாங்க. ம். அப்புறமா கல்யாணம் பண்றதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே. முன்னாடி காலத்துலலாம் அந்த நிச்சயதார்த்தம்ன்றது முன்னாடியே பண்ணிடுவாங்க. ஓகே. அவருக்கும் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தாரு. அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அது எனக்கு இந்த டைம்ல நம்ம பண்ணிக்கிட்டா கரெக்டா இருக்கும்னு ஏதோ தோணுச்சுங்க. அதெல்லாம் ப்ரீ பிளான்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே. பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு. 4 நாள்ல பண்ணிட்டோம். இது 4 4 days. நாள்ல கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஆமா. 4 நாள்ல இப்பெல்லாம் நினைச்சா கூட நம்ம வந்து இல்லைங்க கான்ஃபிடென்ட் இருக்குல்லங்க. ஒருத்தர் மேல இருக்கிற கான்ஃபிடென்ட் இருக்கு. இவரு கல்யாணம் பண்ணா நம்ம லைஃப் நல்லா இருக்கும்ன்ற அந்த இது தெரியும் இல்லையா? அது பழகும் போதே தெரியும். நாங்க அதுக்கு முன்னாடியே ஒரு 4 இயர்ஸ் பழகி இருக்கோம். 4-5 இயர்ஸ். சோ அவர் எப்படின்னு எனக்கு தெரியும். அவருக்கு என்ன தெரியும். சோ நாங்க சினிமாக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு என்ன தெரியும். ஓகே. சோ எங்களுக்குள்ள அந்த இது எதுவும் இதா இருக்காது. அவரே நடிக்கிறேன்னா நடினார். அப்போ உள்ள தள்ளித்தான் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு நான் நடிக்கும் போது. ஓ மை காட். ஆக்சுவலா இது ரொம்ப ஒரு சூப்பரான அழகான ஒரு விஷயம். ஏன்னா இப்ப இருக்கிற தமிழ் சினிமா நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ஹீரோயின்ஸ் வந்துட்டு கல்யாணம் ஆகிட்டு ஒரு பிரேக் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து நடிக்க வர மாட்டாங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறமா திருப்பி கம்பேக் கொடுக்கறது ஒரு இதா பார்க்கணும். பட் ஆனா மேரேஜ் ஆகியும் நீங்க வந்து லைக் சர்டன் ரோல்ஸ் எடுத்து பண்றது, கொஞ்சம் கிளாமரஸா இருக்கிறது. இல்ல அது வந்து ஆக்சுவலா நான் கமிட்டட் ஆயிட்டேங்க. சோ அதெல்லாம் முடிச்சு கொடுக்கணும் இல்லையா? ஓகே. அதனால இந்த மேரேஜ்க்காக அது தடையாகக்கூடாது. இதுவும் ஆகக்கூடாது, அதுவும் ஆகக்கூடாது. ஸோ அதனால அதெல்லாம் பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் செட்டில் ஆயிடலாம். அதுக்கப்புறம் திருப்பியும் ஆஃபர்ஸ் நிறைய வந்துச்சு. அம்மா ஃபோன் பண்ணா யூஎஸ் போயிட்டாங்க, அவங்க இங்க இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அது எப்படி சொல்ல முடியும்? அவங்க கல்யாணம் பண்ணிட்டு இனிமே நடிக்க மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஸோ அப்படி சொல்லி அவாய்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் போச்சு. நிறைய மூவிஸ் வந்துச்சு அதுக்கப்புறமா. ஓகே. பட் ஆனா உங்களுடைய ஹஸ்பண்டுடைய சப்போர்ட் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு லைக் இமய கண்டிப்பா கண்டிப்பா அது நிறைய இப்ப கூட ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருக்கு. ஓகே. நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ அதை அவர் எதுவுமே தட்ட மாட்டாரு. ஆக்சுவலா உங்களுடைய லவ் ஸ்டோரி கூட வந்துட்டு அலைப்பாயுதே படம் அதையும் பாத்துட்டீங்களா? நிறைய ஹோம்வொர்க் பண்ணிருக்கீங்க போல. ஓகே. பட் ஆனா அந்த ஒரு படத்துடைய கதை மாதிரியே வந்துட்டு உங்களுக்கு அந்த கதை எங்களை பார்த்து மேபி எடுத்திருப்பானோ தெரியலையே. நாங்க அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டோமே.